Hi friends, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள். ஆன்சர் வந்து கம்பராமாயணம், திருக்குறள். ஓகேவா? இதை சொன்னது யாருன்னா திருமணம் செல்வகேசவராயர் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அதே போல் தமிழுக்கு கதியாவோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கம்பரும் திருவள்ளுவரும். இரண்டாவது கேள்வி, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து சி, சேதாம்பல் அப்படிங்கிறத சேது ப்ளஸ் ஆம்பல்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் தவறாக இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்குது. ஓகேவா? தமக்குரியர் பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. தமக்கு ப்ளஸ் உரியர். நான்காவது கேள்வி, சந்திப்பிழையற்ற சொல்லை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திப்பிழை அப்படிங்கிறது கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும். ஓகேவா? நிச்சயமாக ஒரு கேள்வி வந்துடும். 2 வரலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக 1 அப்படிங்கிறது வந்துடும். இசைத்தமிழில் வழி, நாடகத்தமிழிற்கு இயக்கமில்லை. ஓகேவா? ஸோ இங்கே எங்கே வந்து இத்து வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இசைத்தமிழ் அப்படிங்கிறது இத்து வரும். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இத்து. ஓகேவா? ஸோ இந்த 2 இடத்துல இசை, அதாவது ஐ அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாலே அது பக்கத்தில் வந்து வல்லினம் மிகும். வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சந்திப்பிழை அப்படிங்கிறத ஈஸியாக எழுதலாம். மற்றபடி நம்ம சொல்லி பார்த்து எழுதலாம். ஸோ சில டைமில் வந்து அது கரெக்டாக வருமானு தெரியல. அதனால் வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு தடவை படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து பொறுத்துக. உருபன், ஒளியன், அகழாய்வு, கல்வெட்டியல். ஓகேவா? உருபன் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ஃபிம், ஒளியன் அப்படின்னா ஃபோனிம், அகழாய்வு அப்படின்னா எக்ஸவேஷன், கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராஃபி. கண்டிப்பாக டிரான்ஸ்லேஷன்லேயும் நமக்கு கொஸ்டின் வரும். ஓகேவா? நமக்கு சிலபஸ் வைஸில் அப்படியே கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இலக்கண பாட்டிலேருந்து ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கலை, கழை, தலை, தழை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. களை அப்படின்னா நீக்கு, அதாவது களை செடி இருக்கு இல்லையா? ஸோ அதாவது நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். கழை அப்படின்னா நமக்கு தெரியும் மூங்கில். இது வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. நிறைய பொறுத்துக்களை வெவ்வேறு முறையாக வந்து கேட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து கழை அப்படிங்கிறது. தலை அப்படிங்கிறது விலங்கு. தழை அப்படின்னா தழைத்தல். அவன் நல்லன், இது என்ன வகையான பெயர் வகையில் வரும்னு கேட்குறாங்க. குணப்பெயர். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல அப்படிங்கிற ஒரு குணத்தை குறிக்கிறதுனால குணப்பெயர். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இனங்குறித்தல். ஓகேவா? இனங்குறித்தல். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டக்குன்னு தடவை பார்த்தீங்க அப்படின்னா பழைய புக் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இலக்கண குறிப்பு வந்து பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. தடக்கை, உரிச்சுட்டுடர் அப்படிங்கிறது சரிதான் இல்லையா? தட அப்படிங்கிற உரிச்சொல் வந்திருக்கு. 6ஆம் வேற்றுமை தொகை என்னது? நின்னகர் அப்படிங்கிறது. மடக்கொடி அப்படிங்கிறது வினைத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அது தவிர வாழ்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். மடக்கொடி அப்படிங்கிறத யாரை சொல்லுவாங்க? கண்ணகியை சொல்லுவாங்க. மடப்பிடி அப்படின்னா பாஞ்சாலி. ஓகேவா? ஒரு சொல் தனித்து நின்ற பொருள் தருவது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. தனிமொழி. ஓகேவா? தனித்து நின்ற பொருள் தருவது தனிமொழி. ஓகேவா? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா தொடர்மொழி. ஓகேவா? ஒரு எழுத்து மட்டுமே பொருள் தரும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகேவா? ஆ, ஐ அந்த மாதிரி சொற்கள். கா அப்படி. ஓகேவா? 42 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கும். கண்டிப்பாக 2 கேள்வி வந்துடும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இலக்கண பகுதியில் இயல் 2 3 பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக 2 கேள்வி வரும். ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சேவல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பால் பெயர் கோழி. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நிலை மண்டில ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எதுன்னு கேட்குறாங்க. நிலை மண்டில ஆசிரியப்பா. மோனை வகையை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. மோனைனா என்ன? முதல் எழுத்து 1 வரும். ஸோ அதுலேயே வந்து வகை இருக்கு இல்லையா? ஸோ அதில் இது என்ன வகைன்னு கேட்குறாங்க. முற்று மோனையா, கூழை மோனையா, இணை மோனையா, உருவு மோனையான்னு கேட்குறாங்க. ஸோ கூழை மோனை அப்படிங்கிறது ஆன்சர். ஏன்? முதல் சொல்லுலேயும் 2வது சொல் 3வது சொல். ஸோ 1 2 3 இந்த மாதிரி ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து கூழை மோனை. ஓகேவா? முற்று அப்படின்னா 4லேயும் வரும். ஒரு வரியில் எத்தனை சொல் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வரும். முற்று மோனை அப்படிங்கிறது. இணை மோனை அப்படிங்கிறது 1 2ல் மட்டும் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் மேற்கதுவாய் மோனை இருக்குது, கீழ்கதுவாய் மோனை இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உருவு மோனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொருளறிந்து பொறுத்துக. உள்காமை, விழுமம், திண்ணியர், வீறு. ஓகேவா? உள்காமை அப்படின்னா தளராமை, விழுமம் துன்பம், திண்ணியர் வலியர், வீறு சிறப்பு. ஓகேவா? அறிவற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாகாரன். இக்குறட்பாவில் அற்றமன் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து அழிவு. ஓகேவா? ஸோ இந்த குறள் எதுக்காக நம்ம வந்து படிச்சிருப்போம் அப்படின்னா ஏபிஜே ஐயா இருக்கார் இல்லையா? அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு குறள். ஓகேவா?
அடுத்த கேள்வி, கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்கிறது அப்படின்னா சீதையை குறிக்கிறது. குறிப்பினால் உணரும் கொள்கையான் யான். ஸோ இந்த மாதிரி கம்பராமாயணம், பாரதத்துலேருந்து வரக்கூடிய கேள்வி, பாஞ்சாலி சபதம் இருக்குல்லையே, இதுலேருந்துலாம் வந்து கேள்விகள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாரை குறிக்கிறது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பழைய கொஸ்டினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பழைய புக்கில் தான் நமக்கு பாஞ்சாலி சபதம்லாம் இருக்கு இல்லையா. அடுத்த கேள்வி, குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் அப்படின்னா ராமன். ஓகேவா. தண்டுடை கையர் வெண்டலை சிதலவர் என்ற தொடரில் சிதலவர் என்பதோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து தலைப்பாகை கட்டியவர். ஓகேவா. தலைப்பாகை கட்டியவர் தான் சிதலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டுடை கையர் வெண்டலை சிதலவர் அப்படிங்கிறதுல சிதலவரோட பொருள் தலைப்பாகை கட்டியவர். நற்றினையோட தொகுப்பித்தது யாருன்னு கேட்குறாங்க. பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் எழுதி. பூரிக்கோ அப்படிங்கிறவர் எதை தொகுத்திருப்பார்? குறுந்தொகையை தொகுத்திருப்பார். ஓகேவா. அடுத்து பொறுத்துக்க. செரு, வயல், வித்து, விதை, யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. ஓகேவா. மணநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. ஓகேவா. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவரை ஏற்றிருப்பார். விருத்தப்பாக்களால் ஆன ஒரு காப்பியம். இதற்கு முன்பாக ஒரு நூலை வந்து முன்னோட்டமாக ஏற்றிருப்பார். என்ன நூல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும். இதில் ஆயம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னென்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து தோழியர் கூட்டம். ஓகேவா. தோழியர் கூட்டம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்குதுயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். ஓகேவா. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்ற மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி பாரதியார் சொல்லியிருப்பார். ஜோசப் அப்படிங்கிறதோட பெயரோட தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து வளன். ஓகேவா. வளன். வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணியில் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஒட்டக்கூத்தர். கொட்டியவர் யார், தலையை வெட்டியவர் யார், காதை அறுத்தவர் யார்னு சொல்லிட்டு 3 இது நமக்கு ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ இதில் வந்து தலையை வெட்டியது தான் நமக்கு வந்து ஒட்டக்கூத்தர். அதிவீரராம பாண்டியன் வந்து குட்டியவர். வில்லிபுத்தூரர் தான் வந்து காதை வந்து அறுத்திருப்பார். ஓகேவா. காதை அறுத்தவர் யாருன்னா வில்லிபுத்தூரார். ஓகேவா. அடுத்த கேள்வி, தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எதுன்னு கேட்குறாங்க. பல்லு. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி. ஓகேவா. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவம் எதுனா 7 இருக்கும். ஓகேவா. ஏன்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரிய பருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். பெண்பால் பிள்ளை தமிழுக்கு என்ன கழங்கு, அம்மானை, ஊசல். அது 3 மட்டும் பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு அப்படின்னா சிற்றில், சிறுபறை, சிறுதர். மற்ற 7மே வந்து பொதுவாக இருக்கும். மொத்தமாக வந்து பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் 10. ஓகேவா. ஸோ பொறுத்துக்க. சரதம், பவித்திரம், பெருமாள், மகோததி அப்படிங்கிறது. சரதம் அப்படின்னா வாய்மை, பவித்திரம் அப்படின்னா தூய்மை, பெருமாள் அப்படின்னா அரசன், மகோததி அப்படின்னா கடல். ஓகேவா. தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை வந்து தட்டி எழுப்பது யாருன்னு கேட்குறாங்க. பாரதிதாசன். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன். பாரதியார், நாமக்கல் கவிஞர். நிச்சயமாக கேள்விகள் உண்டு. ஓகேவா. அது சிலபஸில் இருக்குதா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ஒரு சில ஏரியாவிலேருந்து தான் கொஸ்டின் இவங்களை பற்றி வரும். முக்கியமானதுலேருந்து இந்த மாதிரி பாடல் வரிகள், அவங்களுடைய நூல்கள் இதுலேருந்து தான் வரும். ஸோ ரிப்பீட்டடான கேள்வி ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா. சுதந்திர தாகம் யார்? சிசு செல்லப்பா. 2001 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஓகேவா. உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்திரன். பழைய சிலபஸில் இருந்திருப்பார், இப்போ புது சிலபஸில் இல்லை. வரதநஞ்சை பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி அப்படிங்கிற நூலை வந்து எங்கே வந்து அரங்கேற்றம் செஞ்சார்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கரந்தை தமிழ்ச்சங்கம். ஓகேவா. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யாருன்னா காந்தி தான் வந்து கேட்டிருப்பார். ஓகேவா. தன்னுடைய 16 வயதிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறை வாசம் அனுபவித்திருப்பாங்க. தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் நடத்தியதற்காக. யார்? தில்லையாடி வள்ளியம்மை. ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் தில்லையாடி வள்ளியம்மை. ஓகேவா. ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியதுன்னு கேட்குறாங்க. 7ஆவது நூற்றாண்டு. ஓகேவா. சலாம், சபாஷ் இதெல்லாம் வந்து எந்த மொழி சொற்கள்னு கேட்குறாங்க. உருது சொற்கள். ஓகேவா. உருது சொற்கள். சலாம்,
சபாஷ். மன்னிப்பு அப்படிங்கிறது அரபு சொல். ஓகேவா. எது தவறானதுன்னு கேட்குறாங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும், இது வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது சரி. தமிழர் சால்பு வித்யானந்தன் சரி. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிறது கரெக்டாக புரிந்திருக்கு. இதில் எது வந்து தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் யார் எழுதியிருப்பா? ராசமாணிக்கனார் அவர் வந்து எழுதியிருப்பார் இல்லையா. தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டம் வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்குறாங்க. சொன்ன மதுரை பல்கலைக்கழகம். ஓகேவா. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு 1924. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதா நினைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எல்லாமே படித்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு அப்படி வந்துட்டு அப்படி போயிடுச்சுனாலே ஞாபகம் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது. ஸோ அதனால் உட்காந்து இப்போல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது, எல்லாமே படித்து கரைச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக தான், இந்த ரோபோட் மாதிரி ஒரு ரிவிஷனுக்காக தான். தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் எதுன்னா மனக்கொடை. ஓகேவா. அந்த வரதட்சணை அப்படிங்கிறது இந்த காகிதம் இல்லத்து லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. புறம், பட்டினம், பாக்கம், புலம். ஸோ புறம் அப்படின்னா ஊர், பட்டினம் அப்படின்னா நகரம், பாக்கம் அப்படின்னா சிற்றூர், புலம் அப்படின்னா நிலம். ஓகேவா. புறம் அப்படிங்கிறது ஊர், பட்டினம் அப்படின்னா நகரம், பாக்கம் அப்படின்னா சிற்றூர், புலம் அப்படின்னா நிலம். ஓகேவா. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான கேள்வி தான். ஸோ பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. திரைக்கடல் ஒடியும் திரவம் தேடி யார் சொல்லியிருப்பா? ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. நோய்க்கு முதல் காரணம் உப்பு. ஓகேவா. கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம் ஹாலில் கரெக்டாங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆன்சர் வந்து உப்பு அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ ஊறுகாய் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊறுகாய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து வள்ளலார். ஓகேவா. ராமலிங்க சுவாமிகள். ஜீவகாருண்யம் ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவரும் ராமலிங்க அடிகளார். நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் பாரதியார். ஓகேவா. கருமுகில், வைவேல், உணர்மீன், அழிக்குவேன். ஸோ இதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கருமுகில் அப்படிங்கிறது பண்பு தொகை, வைவேல் உரிச்சொற்றொடர், உணர்மீன் ஏவல் வினைமுற்று, அழிக்குவேன் தன்மை ஒருமை வினைமுற்று. ஓகேவா. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து 50 கேள்விகள் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட். அடுத்த 50 கேள்விகள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உடனே வரும், பாருங்கள். ஓகேவா. தேங்க்யூ.